Hello friends, welcome back to my channel. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா backlinks அத பத்தி தான் பார்க்க போறோம். Backlinkனா என்ன அப்படினு கேட்டிங்கனா அது ஒரு hyperlink. ஒரு வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு hyperlink. இந்த backlink வந்து ஒரு hyperlinkா மட்டும் இல்லாம Google, Bing அந்த மாதிரி சர்ச் என்ஜின்ஸ்ல நம்ம வெப்சைட்டை ரேங்க் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரேங்கிங் ஃபேக்டரா இருக்கு. அது ஏன் அப்படி இருக்கு? எதனால Google வந்து நிறைய backlink இருக்க வெப்சைட்ஸை டாப்ல லிஸ்ட் பண்ணுது அப்படின்றத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Backlink வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுற ஒரு விஷயமா சொல்லலாம். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறீங்க, என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து எது நல்ல ஃபோன் அப்படின்றத வந்து அவருக்கு ட்ரஸ்டடான பர்சன் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மொபைலை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணோம்னா, கூகுள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டாப் ரேட்டட் டொமைன்ஸ், அந்த டாப் ரேட்டட் டொமைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி 50, 60க்கு மேலே இருக்கக்கூடிய டொமைன்ஸில் வந்து பேக்லிங்கிங் இருந்ததுன்னா, நம்ம வந்து நம்ம வெப்சைட்டில் மொபைல் ஃபோனை பற்றி ஒரு போஸ்ட் எழுதியிருக்கோம். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. அப்போது கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அந்த ஹை குவாலிட்டி டொமைன்ஸ்லேருந்து நம்மளுடைய டொமைனுக்கு பேக்லிங்கிங் இருந்தால் நம்மளுடைய வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வந்து கொடுக்கும் ரிசல்ட்டில். ஸோ அது ஒரு ரேங்கிங் ஃபேக்டராக இருக்குது. அந்த பேக்லிங்க் வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு நம்பிக்கை திறனை வந்து கொடுக்கும். அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு வந்து நம்மளுடைய வெப்சைட் ஃபேக் கிடையாது அண்ட் இட்ஸ் ஏ குட் வெப்சைட் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ வந்து பேக்லிங்க்னா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதே பேக்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பேக்லிங்க்ஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து நம்மளே பில்ட் பண்ணக்கூடிய ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ், மூணாவது வந்து ஸ்பேமி பேக்லிங்க்ஸ். இது 3 என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். நேச்சுரல் பேக்லிங்க்ஸ்னால் இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் பிடிச்சி போய் நிறைய டொமைன், நிறைய வெப்சைட் ஓனர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக அவங்களோட வெப்சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய பேக்லிங்க்ஸ் தான் வந்து நேச்சுரல் பேக்லிங்க்ஸ். அந்த நேச்சுரல் பேக்லிங்க்ஸ்னால நமக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ். ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், நல்ல டொமைன்ஸில் வந்து நல்ல ஹை ரேட்டட் டொமைன்ஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய பேக்லிங்க்ஸ். அதை வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி வர வைக்கலாம், அப்படி இல்லைனா கெஸ்ட் போஸ்ட் எழுதி வர வைக்கலாம். இப்போ ரெடிட், கோரா அந்த மாதிரி சைட்லலாம் நம்ம போயிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதிலிருந்து நம்மளுடைய போஸ்ட்டுக்கு நம்ம பேக்லிங்க் கொடுக்கும்போது அது ஒரு ஹை குவாலிட்டி பேக்லிங்காக இருக்கும். அண்ட் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக பில்ட் பண்ணதுனால அது வந்து நம்ம பில்ட் பண்ண ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ். கடைசியாக வந்து ஸ்பேமி பேக்லிங்க்ஸ். ஸ்பேமி பேக்லிங்க்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம போகிற எல்லா வெப்சைட்லேயுமே நம்ம வந்து நம்ம லிங்க்கை விட்டுட்டு வர்றது தான் ஸ்பேமி பேக்லிங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டுட்டு கமெண்ட் மாடரேட்டே பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி சைட்லலாம் போயிட்டு நம்மளுடைய லிங்க்கை நம்ம போட்டு வந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்பேமி பேக்லிங்க்ஸ். இந்த 3 பேக்லிங்க்குமே வந்து நம்மளுடைய வெப்சைட் ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் ஸ்பேமி பேக்லிங்க்ஸ் மூலமாக நம்ம வெப்சைட் எப்போ வேணால் ரேங்க் டவுன் ஆகலாம். கூகுளோட அல்காரிதம் சேஞ்ச் ஆக இந்த ஸ்பேமி பேக்லிங்க்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வெப்சைட் ரேங்க் டவுன் ஆகிடும். ஸோ இந்த பேக்லிங்க்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெப்சைட்டை டாப்புக்கு கொண்டு வரலாம், அதே மாதிரி இன்னும் பல தகவல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல வீடியோஸ்களுக்கு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.